விஜய் சீன்லேயே இல்லை. விஜய் வந்து நாங்கள் 70 சீட்டு ஜெயிப்போம்ல கூப்பிட்டு சீன்ல இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, எங்கேயோ ஒண்ணு பண்றாங்கன்னா விஜய்க்கு ரிப்ளை கொடுக்காம விஜயோட கேள்விகளுக்கு பதில், பத்திரிகையாளர்கள் விஜயை பத்தி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம முடியும். எல்லாருமே தானே சொல்றாங்க. கீழே இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட சமப்பட்டவர் தான் விஜய். உங்களுக்கு அஃபீஷியலா யாராவது பெரிய ஆளுங்க தலையிட்டு பேசுறாங்களா? ஸ்டாலினோ, டெபுட்டி சிஎம்மோ, இல்லை அவங்க நல்லா பேசப்பட்ட அமைச்சர்கள் யாராவது பேசுறாங்களா? லூசு பயிலுன்னு போயிடுவாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற யாராவது பேசுறாங்களா? இல்ல விஜய் டாக் ஆஃப் த டாபிக்கா வச்சிருக்காங்கல்ல, அதுதான் கேக்குறேன். அந்த அளவுக்கு அவர் டாக் ஆஃப் த டாபிக்கா தான் மீடியால ஆக்டிவா இருக்காருன்னு அர்த்தம். சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க, ஃபீல்ட்ல இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், தேர்தலுங்கிறது சோசியல் மீடியா எலெக்ஷன் இல்லை. நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து இந்த வாக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு போட வைக்கும் போது நீங்கள் ஓட்டு போட விரும்பும் நபர்கள் யார், இந்த முறை ட்விட்டரில் தான் தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்குமா? ஃபேஸ்புக்கில் அறிவிக்குமா? இல்லை ட்விட்டரில் போய் யூடியூப்பில் போயிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் போடுமா? ஃபீல்டுக்கு போய் ஓட்டு போட வைக்கணும். அப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு வாங்க. விஜய் 70 சீட்டு ஜெயிப்பாருன்னா ஏதாவது ஒரு 10 சொல்கிறா, ஏதாவது ஒரு 10 தொகுதி சொல்லு, பேரோட சொல்லுன்னா தெரியாது. சரி, ஒரு 10 வேட்பாளர் சொல்லு, தெரியாது. வேட்பாளர் இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கும் குறைஞ்சபட்சம் 50 லட்சமாவது செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர் வேணும். அப்படி யாராவது இருக்காங்களான்னா யாரும் கிடையாது.